முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு வைத்த செக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இருந்த அரசுல வந்து 10:30 மணிக்கு வருது, 11 மணிக்கு வருது. இது மாரி தான் கண்ட நேரத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அரசு ஊழியர்கள். அது வந்து விஜய் அவர்கள் வந்து 10 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரு. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் ஸ்கேன் வைக்க சொல்ட்டாங்க. அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸ்லயும் தலைமைச் செயலகத்தில பயோமெட்ரிக் ஸ்கேன் வைங்க. என்ட்ரி போடுங்க. உள்ள வரும்போது என்ட்ரி, வெளிய போம்போது என்ட்ரி போடுங்கன்னு சொல்லி பயோமெட்ரிக் ஸ்கேன் வச்சிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு முக்கிய வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தலைமைச் செயலகத்தில வேலை ஒழுங்கா நடந்தா தான், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் பூரா வேலை செய்வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க குடுக்குற தலைமைச் செயல அதிகாரிகள் குடுக்குற ஆர்டர் படி தான் கீழ இருக்கிற துறைகள்லாம் செயல்படும். ஓகேங்களா? ஒரு அமைச்சரோ வந்து ஒரு சிஎம்மோ வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்றாங்கன்னா, அது வந்து அந்த ஆர்டர் அதாவது ஜிஓம்பாங்கல்ல அந்த காப்பி பூரா வந்து சைன் ஆயி அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸுக்கு தமிழ்ல இருக்கிற எல்லா ஆஃபீஸுக்கும் போகும். அப்படி போகும்போது தான் வேலை நடக்கும். ஓகேங்களா? அப்படி வேலை நடந்தா தான் மக்களுக்கு உரிய நேரத்தில உரிய திட்டங்கள்லாம் சென்றடையும். அதனால வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு உண்டான முயற்சியா நான் பார்க்குறேன். இது போன்ற யூஸ்ஃபுல் வீடியோ நான் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.